ஈரான் இஸ்ரேல் மோதலால் பாரசீக வளைகுடா பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஈரான் பாதுகாப்பு படைகள் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல் ஒன்றை கைப்பற்றியதுடன் தாக்குதலும் நடத்தியது. இஸ்ரேலும் பதில் தாக்குதல் நடத்தி வருவதால் பாரசீக வளைகுடா பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படும் என கருதப்படுகின்றது. ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ் மோதலால் பதற்றம் நிலவும் சூழலில் இந்த சம்பவம் மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. அத்துடன் ஈரானுக்கு ஆதரவாக பிற இஸ்லாமிய நாடுகள் ஹவுத்தி தீவிரவாதிகள் களமிறங்கினால் மூன்றாம் போர் மூழும் எனவும் அஞ்சப்படுகின்றது. இதனால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $100 தொடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் இறக்குமதி செய்யும் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $90 தொட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் மோதல் சம்பவத்திற்கு முன்பு பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $85 என்ற சராசரி விலையில் இருந்தது. அத்துடன் கடந்த மாதம் 14ஆம் தேதி இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு $2 குறைக்கப்பட்டது. ஆனால் பாரசீக வளைகுடா பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலால் கச்சா எண்ணெய் விலை படிப்படியாக உயர்ந்து வருவதால் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் என கூறப்படுகின்றது. இருப்பினும் மக்களவைத் தேர்தல் தொடங்க உள்ளதால் தற்போதைக்கு விலை உயர்வு இருக்காது என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு இந்திய எரிபொருள் நிறுவனங்களுக்கு கூடுதல் சுமையை உருவாக்கும் என கருதப்படுகின்றது. இந்தியாவின் கச்சா எண்ணெய் தேவையில் 85% இறக்குமதி செய்யப்படுகின்றது. இதனால் உலகச் சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவாகும். புதிய தலைமுறைக்காக புதுதில்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்.